வணக்கம். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஞானி அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபண்ணா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய முதல் செய்தியாக ஆம் ஆத்மி கட்சியில் சேர வேண்டும் என்றால் 5 நிபந்தனைகள் உண்டு அப்படின்னு கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் சொல்லியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்பு பிரசாந்த் பூஷன் தமிழ்நாடு வந்திருந்த போது ஆம் ஆத்மியில் உதயகுமார் இணையன்ற கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார். இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். இப்போ நேரடியாக அவரோட நிபந்தனைகளுக்குள்ள வந்தால் ஆம் ஆத்மி கட்சிக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும், கூடங்குளம் அணுமின் நிலை பிரச்சனையில் ஆம் ஆத்மி நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும், இந்திய அணுசக்தி கொள்கையின் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும், ஈழத்தமிழர் பிரச்சனையின் கட்சியின் நிலைப்பாடு என்ன, முல்லை பெரியாறு தாது மணல் கொள்ளை, கெயில் எரிவாயு குழாய், தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் ஆகியவற்றில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற 5 நிபந்தனைகளை வச்சிருக்கார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நான் ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு கட்சி அனைத்து இந்திய கட்சியாக உருவாவதற்கான வாய்ப்புகளை விட பல்வேறு மாநிலங்களில் ஒரு வித்தியாசமான முற்போக்கான கட்சிகள் உருவாவது தான் இந்தியாவுக்கு நல்லதுன்னு கருதுகிறேன். ஆனால் ஆம் ஆத்மியுடைய கட்சியுடைய கருத்துக்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய அதே கட்சியை இங்கே கிளையாக தொடங்குவதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறந்த வழியாக நான் கருதவில்லை. அதனால் தமிழ் பெயர் வைக்கணும்னு இங்கே சொல்லும்போது ஆம் ஆத்மியை கர்நாடகாவில் தொடங்கும் போது கன்னட பெயர், வங்காளத்தில் தொடங்கும் போது வங்க பெயர் அப்படின்னா அப்போ நாடு பூரா ஒரே பேரில் அந்த கட்சி இருக்க முடியாதுன்னு பேரடைவிலே தெரிஞ்சது. இப்படி பல்வேறு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில் அப்போ அந்தந்த மாநிலங்களில் அவரவருடைய பெயர்களோடு ஒரு புதிய கட்சிகள் தொடங்கலாம். அந்த கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம், தோழமையோடு இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வருவது தான் சரியாக இருக்க முடியும். இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் கேள்வி இருக்குது. ஆம் ஆத்மியை பொறுத்த மட்டும் அது ஹிந்தி மாநிலங்களில் ஒரு முக்கியமான வட்டார கட்சியாகத்தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிற வாய்ப்பு அதிகம்னு நான் கருதுகிறேன். இங்கே உதயகுமார் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 5 நிபந்தனையில் 2 அணுசக்தி சம்மந்தப்பட்டது தான். கூடங்குளத்தில் என்ன நல்லன்னு எடுத்தால் அதே தான் இந்திய அணுசக்தி கொள்கைக்கு நல்ல. ஆனால் அது 2 தனி நிபந்தனையாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதில் 5ல் 2 அதிலே போயிடுச்சு. மீதி 3 நிபந்தனையில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு கெயில் குழாய் பதிப்பு திட்டம் இதை பற்றிலாம் சொல்லும்போது காவிரியை முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடலை. அதில் அப்படி இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதில். ஆனால் இதிலெல்லாம் அவங்க என்ன நிலை எடுப்பாங்க அப்படிங்கிற ஆம் ஆத்மி மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்னொன்று இருக்குது, அதை பற்றி பேசவில்லை. மொழிக் கொள்கையில் ஏன்னா ஆம் ஆத்மியில் டெல்லியில் ஆங்கில சேனலில் தோன்றினால் கூட கெஜ்ரிவால் ஹிந்தியில் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தன்னை ஹிந்தி வட்டார கட்சியாக தான் அங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அப்போ மொழிக் கொள்கையில் அவங்க பார்வை என்ன அப்படிங்கிறதான் இருக்குது. இதெல்லாம் ஒரு உதயகுமார் போன்ற ஒரு தலைமையில் ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ தமிழ்நாட்டில் உருவாவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அது ஆம் ஆத்மியாக தான் இருக்க வேண்டுமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு இல்லை, ஆம் ஆத்மி ஒரு நேஷனல் கேரக்டர் அந்த கட்சிக்கு இருக்க வேண்டும் என்றால் தேசிய அளவில் தேசிய நலன் சார்ந்து பொதுவான சில கொள்கைகள் அது இருக்கணும். அந்த கொள்கைகளை ஆம் ஆத்மி கடைபிடிக்க போகிறதா இல்லையான்னு தெரியல. ஆம் ஆத்மியை பொறுத்தவரை டில்லி மாநகரில் சமீபத்தில் அது நடத்திய போராட்டங்கள் காரணமாக இன்றைக்கு ஓரளவு வெற்றி பெற்று இன்றைக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஒரு சிறுபான்மை அரசாக அது செயல்பட்டு வருகிறது. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அது தன்னை நாளுக்கு நாள் அதனுடைய நடவடிக்கைகள் காரணமாக மக்களுடைய செல்வாக்கை நாளுக்கு நாள் இழந்து வருகிறது, ஊடகங்களுடைய ஆதரவை இழந்து வருகிறது. ஆக இந்த நிலையில் அந்த இயக்கத்தில் தமிழ்நாட்டிலிருந்து உதயகுமார் சேருவதற்கு நிபந்தனை விதித்திருக்கிறார். இதெல்லாம் டோட்டலி இம்ப்ராக்டிக்கல். அதாவது மாநில உரிமைகளை பற்றி அவர் நிறைய பேசுகிறாங்க. இதே போல் கேரளாவில் ஒரு ஆம் ஆத்மி தொடங்கப்படுமையானால் அதனுடைய கொள்கை என்ன, கர்நாடகாவில் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆக ஒரு தேசிய கட்சிக்குரிய அம்சங்கள் அதுக்கு இருக்குமான்னு தெரியல. அதை தோன்றுவதற்கு உதயகுமார் விதிக்கிற நிபந்தனைகள் மிகப்பெரிய தடையாக இருக்கும். நம்ம வேறு தலைப்பு பற்றி அடுத்தடுத்த கட்டங்களை பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்தியில் வழங்க பிரியா காத்திருக்கார். பிரியா, இனி உங்களிடம். கண்டிப்பாக செம்மல். இன்றைய நாளின் புதிய செய்திகளை இனி நாம் பார்க்கலாம். சென்னை துறைமுகத்தில் நீர்மூழ்கி கப்பல் பராமரிப்பின் போது விபத்து, விஷவாயு தாக்கி ஒப்பந்த தொழிலாளி உட்பட 2 பலி. அந்தமான் படகு விபத்தில் பலியான 16 தமிழர்களுக்கு அஞ்சலி. சொந்த ஊர்களில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கச்சத்தீவில் மீன்பிடிக்க தமிழர்களுக்கு உரிமை இல்லை என மத்திய அரசு நீதிமன்றத்தில் கூறியிருப்பது மனதை நோகடிக்கும் செயல் என்று திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி செய்தது கலகம் எனில் 1984 நடந்ததற்கு பெயர் என்று டெல்லி சட்டத்துறை அமைச்சர் சோம்நாத் பார்த்தி குடியரசுத் தலைவருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார்.
குஜராத் கலவரத்தை தூண்டியதே பாரதிய ஜனதா அரசுதான் என்று நரேந்திர மோடி மீது ராகுல் காந்தி பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். வகுப்பு, சாதி, இனம் குறித்து பார்க்காமல் சமத்துவத்துடன் கூடிய இந்தியாவை காண உறுதி. நாட்டின் எதிர்கால திட்டங்கள் குறித்து நரேந்திர மோடி கருத்து. சென்னையில் தமிழக இலங்கை மீனவர்களிடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருப்பதாக மீனவர்கள் தகவல். இரு நாட்டு அரசுகளின் ஒப்புதலுக்கு பின்னர் உடன்பாடு குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் 4 பேரும் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மார்க்சிஸ்ட் வேட்பாளர் டி. கே. ரங்கராஜனும் மனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவை தேர்தலில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் வாக்களிக்க தடை விதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் மனு செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் அரசு அதிகாரிகள் 4 பேரை மாவோயிஸ்டுகள் சிறைப்பிடித்து சென்றிருக்கும் நிலையில் கிரடை வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான தேடுதல் வேட்டையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். வடக்கு மாகாண சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சிறிய இடைவெளிக்கு பிறகு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும். Taca-me, 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 taca-me.